Namaskar. I invite you to the divine land of Udupi. உங்கள் அனைவரையும் உடுப்பி கஷேத்திரத்துக்கு வரவேற்கிறேன். இந்த உடுப்பிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, உடுன்னா ஸ்டார், பீனா லார்டு, பா அப்படின்னா லார்டு. ஸோ அதுலேருந்து வருதாக சொல்லப்படுது, சான்ஸ்கிரிட் வேர்டு அது. மற்ற வேர்டு பிரகாரம் பார்த்தா, மற்ற இது பிரகாரம் பார்த்தா ஒடிப்பு. இதுக்கு முன்னாடி அந்த பேர் தான் இருந்தது, துளு வேர்டு. இதுக்கு முன்னாடி இந்த உடுப்பின்னு வர பேருக்கு முன்னாடி அந்த பேர் தான் இருந்தது அப்படின்னு நம்பப்படுகிறது. லார்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னா சந்திரன். சந்திரனுங்க வந்து சாப விமோச்சனம் பெறுறதுக்காக இங்கே ஒரு சிவன்கிட்ட தவம் இருந்தார் அப்படி சொல்லி அதுக்கு ஆதாரமாக உங்களுக்கு ஒரு சந்திரமௌலீஸ்வரர் கோவில் இங்கே இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸான கிருஷ்ண மடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதான் கிருஷ்ணர் கோவில். இது வந்து 13ஆம் நூற்றாண்டு இருக்கும்போது கட்டப்பட்டதாக தெரிகிறது. இது உருவாக்கியவர் வந்து மதுவாச்சாரியார். இவர் வந்து ஒரு சந்தனக்கட்டையில் இருந்த ஒரு கிருஷ்ணர் சிலையை, அதாவது குஜராத்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிலையை எடுத்து இங்கே இந்த கோவிலில் வச்சு பிரதிஷ்டை பண்ணதா, கிருஷ்ணர் சிலை விக்கிரகம் அதை வச்சு பிரதிஷ்டை பண்ணதா சொல்லப்படுது. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, 9 ஜன்னல்கள், கிடுக்கி, தட் இஸ் விண்டோஸ், அந்த 9 குட்டி குட்டி அது வழியாக தான் நம்ம வந்து சுவாமியை பார்க்க முடியும், தரிசனம் பண்ண முடியும் கிருஷ்ணரை. அதுலேயும் அவ்வளோ ஜெகஜாலியமாக தெரியும். அது கிருஷ்ணர் திரும்பி நிற்கிறார். அது நேராக பார்க்க வேண்டிய கிருஷ்ணர், நேராக இருக்க வேண்டிய விக்கிரகம் வந்து திரும்பி இருக்கு. யாருக்குன்னா கனகதாசருக்கு வந்து தரிசனம் கொடுக்கறதுக்காக. பெரிய பக்தர், கிருஷ்ண பக்தர், அவர் தரிசனம் கொடுக்கறதுக்காக அப்படி நிற்கிறாருன்னு நின்னதாகவும் அவர் இந்த ஜன்னல் வழியாக தான் பார்த்து சொல்லப்படுது. அதனால் அந்த ஒரு அவருடைய அந்த பக்தருடைய நினைவாக இந்த ஜன்னல்கள் மூலமாக தான் நம்ம இந்த கண்கணக்கிண்டி அது பேர் சுவாமியை பார்க்க முடியும். இந்த கோயில் வந்து திராவிட மற்றும் கேரளா கலாச்சாரத்தை கொண்டு அமைக்கப்பட்டதாக உள்ளது. இந்த 2 கலையும் சேர்ந்து இங்கே நிறைய மடங்கள். உடுப்பியில் வந்து வெரி ஃபேமஸ் ஃபார் மட்ஸ். கோயில் சுற்றி 8 மடங்கள் இருக்குது. அதனால் இந்த 8 மடத்தில் தங்குற வசதி நிறையா இருக்குது. பக்தர்கள் யாரை பார்த்தாலும் இங்கே தங்கிக்கலாம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ஒரு பெரிய உற்சவம், பரியாய உற்சவம்னு பேர். அதான் ரொம்ப விசேஷம். நிறைய கூட்டம், எக்கச்சக்கம், ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ். இந்த கோயிலுக்கு அன்னதானம் தான் அங்கே இருக்கிறதுக்குள்ள ரொம்ப விசேஷம். சாத்விக் ஃபுட்டு, இந்த சாத்விக் முறையில் தயாரிக்கப்பட்டது. அது வெங்காயம், அந்த இது பூண்டு அதெல்லாம் இல்லாமல். அது மட்டும் இன்னும் சிறப்பு என்னென்னா, தி சர்வ்ட் ஆன் பிளான்டன் லீஃப், பனானா லீஃப், வாழை இலை வச்சு பரிமாறப்படுறது. அது பிரசாதமாக கருதப்படுகிறது. அதனால் பக்தர்களும் கொடுக்கப்படுது. ஐ மீன் ஆஸ் யூஷுவல் ஆல் இன் கேன்ட்ராவில் அந்த சைடில் இருக்கிற மாதிரி லஞ்ச், டின்னர், எவ்ரி திங் இஸ் கிவன். இதுதான் இந்த கோயிலினுடைய ரொம்ப சிறப்பு. நீங்கள் இந்த இது வந்து மேங்களூர்லேருந்து இது கேன் கம் பை ரோட், ஜஸ்ட் ரோடில் வந்து பை ரோடுனா 1 hour ஆகும். அதே 1 hour ஆகலாம், இல்லை 45 minutes, ஆர் ஈவன் கம் பை ட்ரெயின்.
இந்த கொக்கன் ரயில்வே மும்பை அங்கேருந்து போகிறது இல்லையா, பெங்களூர்லேருந்து அந்த கொங்கன் ரயில்வே ஏறினீங்கன்னா கன்னடம் உடுப்பி. இன்னும் நிறைய கோயில்கள் இருக்குது, இன்னும் பார்க்க பெரிய ஒரு பீச்செல்லாம் கூட இருக்குது. பட் ஆனால் இங்கே நம்ம பார்க்க போகிறது நம்ம வந்து உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் கோயில் தான். Now we'll be entering the temple. I'm taking you digitally. Please come with me. தயவுசெய்து இதை லைக் பண்ணுங்க. நிறையா தடவை சொல்லிட்டேன், அடுத்தடுத்து நான் வீலாக போடுறதுக்கு எனக்கு வந்து இது வந்து உங்கள் என்கரேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட். ப்ளீஸ் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கோயிலுக்குள் நுழைகிறோம். அந்த பிரவேசம், இந்த முகத்வாரம், இந்த ரோட்லேருந்து உள்ள நுழையிற வழி, இந்த ஆர்ச் உள்ளே போனால் கோயில் வளாகம். முதல்ல நம்ம பார்க்குறது வந்து கிருஷ்ண மந்திரம்னு பெரிய மடம், தங்குற வசதிகள் உண்டு. இதை தாண்டி தான் பின்னாடி கோவில். இந்த கோயில் நீங்கள் வந்து வீக் டேஸில் வந்தால் இட் வுட் பி பெட்டர். பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்லேருந்து ஒரு தேர்ட் வீக்குள்ளே வந்துடலாம். அப்போ கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை சீஷோர் இருக்கிறதால உங்களுக்கு மார்ச், இது இப்போ நம்ம ஊரில் எப்படி வெயில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா தான் கோயில் உள்ளே போய் பார்த்துக்கலான்னாலும் you have to bear the heat. ஸோ டிசம்பரில் வீக் டேஸில் டிசம்பர் மாதம்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் வீக் டேஸ்லேயும் கூட்டம் இருக்கலாம், ஜாஸ்தி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, கோயில் வந்து பிரேக்குன்னு படி ஒன்று கிடையாது. மார்னிங் திறந்தால் ஈவினிங் க்ளோசஸ் ஒன்லி at 10 PM. ஏன்னா அவ்வளோ ஜனங்களும் இருக்குது. அதே மாதிரி ஜஸ்ட்டு சும்மா அப்பப்போ எப்பாவது நடுவில் அந்த அவருக்கு ஏதோ இந்த நைவேத்தியம் அது மாதிரி கொடுக்குறதுக்காக அது ஜஸ்ட் ஒரு ½ hour. யூ ஹேவ் டு வெயிட் ஒன்லி ஃபார் ½ hour. பண்ணால் உடனே மீண்டும் திருப்பி தரிசனம். நிறைய மடங்கள் அதனால் நீங்கள் தங்குற வசதியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ப்ளீஸ் அவாய்ட் வீக்கெண்ட்ஸ். உடுப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. எடுத்தாச்சு, அந்த ஃபோட்டோ எடுத்தாச்சு, இது வீடியோ. நம்ம கோயில் உள்ளே நுழைஞ்சிட்டோம். அழகான சிலைகள்லாம் விற்பனைக்கு உள்ளது. இப்போ தாண்டின உடனே கோயிலுடைய என்ட்ரன்ஸ். இந்த கோயிலில் நீங்கள் நடக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். மாடிப்படி இறங்கி போகணும். ஏறி அது மாதிரி போகணும். ஸ்டில் இட்ஸ் ஒர்த். பகவானை தரிசிக்கிறது சும்மாவா? அது எவ்வளோ பெரிய கோயில். அதனால் இதே வெயில் காலமாக இருந்தால் இவ்வளோ பெரிய கியூலியோ மாதிரி நின்று அது மாதிரி பண்ணால் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கும். ஸோ பெட்டர் February 1st week or 2nd week. மெயினாக சென்னை, அப்புறம் இந்த பக்கம் இந்த தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். பெங்களூர்லேருந்து வரவங்களே அப்படி தான் வராங்க.
இல்லை க்ரௌட்லாம் பரவாயில்ல, நான் வந்து 2 நாள் தங்க போகிறேன், நல்லா பார்க்க போகிறேன்னா ஓகே, யூ கேன் கம் அட் எனி டைம் ஆஸ் யூ லைக். இந்த வேலை வாங்க, ஆனால் வீக்கெண்ட்ஸில் வராதிங்க, இன்னும் ஜாஸ்தியாகிடும். திருப்பதி மாதிரி கியூ டேக் அவர்ஸ். பெட்டர் வீக் டேஸ். இந்த மேங்களூர்லேருந்து இங்கே வர்றது ரொம்ப ஈஸி. அதுதான் இங்கே நம்ம ஊர் க்ரௌடு இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி. சாப்பாடு கஷ்டம் இல்லை, எதுக்கும் இங்கே வந்து கஷ்டம் கிடையாது. அந்த அழகான குளம் கீழே போய்ட்டு எடுக்கலாம்னு பார்த்தா நான் முடியல, ஏன்னா என்னமோ காரணத்தால் இப்போ அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம மேலேருந்து இங்கேயே luckily we had darshan from this place. You please see the surrounds of the temple pond. அழகான கோயில், அழகான சுற்றுப்புறம், அழகான நீர்நிலை. அந்த பக்கத்தில் சைடில் தேர். கட்டாயம் காணப்பட வேண்டிய ஒரு அருமையான கோவில்.